கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், எல்லாம் சொல்லுங்க, சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். நம்ம ஊர்ல சொல்லிட்டாங்க, இந்த ஜாதி தான் பெரிய வீட்டில் குடியிருக்கும், இந்த ஜாதிகாரங்களுக்கு தான் என்ன இருக்கும், ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்கும். ஆனால் என் தகப்பன் சொல்லிட்டார், எவனுக்கு சொத்து இருக்குதோ வீடு இருக்குதோ தெரியல, என்னை ஏற்றுக்கொண்டவன் சகல ஜாதிகளிலும் மேன்மையாயிருப்பான். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். இதெல்லாம் உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? எங்க அப்பா வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. மத்தவன் ஆசீர்வதிக்கப்படுறது அவர் அவ்வளவு விரும்புறது கிடையாது. ஏன்? நான் ஆசீர்வதிக்கப்படுறதுல அவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார், அவ்வளவு ஆசை வைத்திருக்கிறார். ஏன்? உலகம் நம்மை பார்க்கும் பொழுது யாராலே ஆயிற்றுன்னு சொன்னா அவர் வந்து சொன்னாரு, என்னாலே ஆயிற்று. அநேக பேர் சபைக்கு போறது, உட்காந்து தூங்குறது. அதனால தான் சொல்லுவாங்க, 10 வருஷமா போயிட்டு இருக்கிற, என்ன உனக்கு லாபம், என்ன லாபம், என்ன லாபம்? ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதிலும் இயேசுவே நீ பேசுற ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். மாற்றின பிறகு எந்த சத்தத்தையும் இந்த காது கேட்பதற்கு விரும்புவதில்லை. எதையும் நினைப்பதற்கு மனம் மறுக்கிறது. ஒரே ஒருவருக்கு தான் சொந்தக்காரர். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. விலை எப்படி வாங்கினீங்க ஆண்டவர் கேட்கும்போது சொல்றாரு, என் ரத்தம் என் உயிர். வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற தேவாட்டு குட்டியாக இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஆமா, நான் விடுதலையாக்கப்பட்டவன். இப்ப போய் நான் அடிமை இடத்துல போய் அங்க தாத்தா உட்கார்ந்த இடத்துலயும் அப்பா உட்கார்ந்த இடத்துலயும் உட்கார கர்த்தர் அனுமதிப்பது கிடையாது. ஏன்? வனத்து பூச்சி மாதிரி என்னுடைய ப்ரமோஷன் வேற, லெவல் வேற. சற்று சிந்திப்பது ரொம்ப அவசியம். அதனால தான் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில். ஏன்னா அவனே ஏற்கனவே துன்மார்க்க, உனக்கு என்ன அவன் ஆலோசனை சொல்றது? நான் யோசிப்பேன், நான் தான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம போய் அவங்க கேட்கறது, இயேசு ஏத்துக்காத உலகத்தை, ஐயா கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில் ஏன் வழியில் நில்லு. அவர் உட்கார இடத்துல உட்காரு. அவர் பாதையில் நடக்கும் பொழுது நீதிமானுடைய வெளிச்சம், சூரியன் முளைக்கும் போது அப்படி லேசம் முளைக்கும் பாருங்க, நடு உச்சிக்கு வரும்போது நேர பார்க்க முடியாது. அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருப்பார். பார்க்கறதுக்கு லேசா இருக்கும், இப்ப கொஞ்சமா இருக்கும். வேணும்னா நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுடைய வெளிச்சம் கொஞ்சம் 2020, 2021, 2022, 26 கொஞ்சம். அடுத்தது நாம் பார்க்க போகிறோம். ஏன்? கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவாதி தேவன்.